ඇත්ත වශයෙන්ම මම කිසිම ආගමක් නෑ මට. எனக்கு எது விதமான சமயமும் இல்லை. උත්පත්තියෙන් තියෙනවා බෞද්ධ කියලා. பிறப்பிலே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சமயம் தான் பௌத்த சமயம். ඒ නිසා මම බෞද්ධ විවේචනය ගහගන්නේ වැඩක් කරලා නෑ. நான் எந்த ஒரு நேரத்திலும் பௌத்த சமயத்தை ஒரு லேபலாக ஊட்டிக் கொண்டு நான் வேலை செய்ததில்லை. මහානදිතුමා කිව්වා වගේ මා මහන්සි ගත්තේ මුළු ලෝකෙම මිනිස්සුන් පුදුගන්න. එකම එක සත්‍යය තියෙන මෙත්තා මෛත්‍රිය. முதலமைச்சர் சொன்னது நானும் அதாவது என்னுடைய செய்தியை நான் மக்களுக்கு கொடுக்கும் பொழுது நான் எந்த நேரத்திலும் சொன்னது அன்பு ஒன்றுதான் இருக்கின்ற அன்புதான் இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு சக்தி என்று. மனுஷன்ට මෛත්‍රිය දෙන්න ඕනේ. மக்களுக்கு நாங்கள் அன்பை செலுத்த வேண்டும். சத்வன்ට මෛත්‍රිය දෙන්න ඕනේ. பிராணிகளுக்கு உயிரினங்களுக்கு நாங்கள் அன்பை செலுத்த வேண்டும். ගස්කොළන් වලට මෛත්‍රිය දෙන්න ඕනේ. அதே போல மரம் செடி கொடிகளுக்கும் நாங்கள் அன்பு செலுத்த வேண்டும். ගංගා ඇලදොල වාතය හැම දෙයකටම විශ්වයේ තියෙන විශාල මෛත්‍රියක් දෙන්න ඕනේ. அதே போல ஆறு குளங்கள் நீரருவிகள் நீரோடைகள் அனைத்துக்கும் அதாவது எங்களுக்கு உலகளாவிய மட்டத்தில் இருக்கின்ற அனைத்து வளங்களுக்கும் நாங்கள் அன்பு செலுத்த வேண்டும். මෛත්‍රී සහගත පුද්ගලයා මෛත්‍රී සහගත පුද්ගලයා දරාතියකට වතුර දාන්නේ කියනවා. அன்பு உள்ள ஒரு மனிதன் ஒரு செடிக்கு தண்ணீர் ஊற்றுகின்றார். එයා හිතන්නේ අනේ මේ පැලෑටිය ඔබට පණ තියෙනවා. ඔබට වතුර ඕනේ. ඔබේ පිපාසය සංහිඳවන්නේ නයි වතුරක් කරේ. அந்த தண்ணீரை ஊற்றும் பொழுது என்ன நினைக்கின்றான், அந்த மரம் வாடி விடாமல் இருக்க வேண்டும், உனக்கு உயிர் இருக்கின்றது, நீ வளர்ந்து செலுத்து வளர வேண்டும், எனவே உனக்கு நான் இந்த நீரை ஊற்றுகின்றேன் என்று நினைத்துக் கொண்டுதான் அந்த நீரை அதற்கு ஊற்றுகின்றார். අහිංසක නාටු බලයෙන් දැක්කහම ගලක් කරන් ගන්නේ නැතුව මේ අහිංසකයා මු ලබන ජාතිය මිනිහෙක් වෙන්න පුළුවන්. මලුකමක්ේ බලෙක් ඉපදිලා ලබන ජාතිය මිනිහෙක් වෙන්න පුළුවන්. ඒ නිසා ඔබට මම කැම ටිකක් දෙන්න වතුර ටිකක් දෙන්න. මගේ ළඟට එන්න එපා. නමුත් ඔබට මම කරදරයක් කරන්න මෛත්‍රිය. மெலிந்த ஒரு நாயை காண்கின்றோம் என்று வைங்க. அந்த நாயை கண்டவுடன் பல்லை தெரியாமல் அந்த நாயையும் அவர் என்ன பிறவி எடுத்து நாயை வந்திருக்கின்றார்கள் நமக்கு தெரியாது. இருந்தாலும் ஒரு உயிர் என்ற ரீதியும் நாங்கள் கொஞ்சம் சோப்பியாவது தீனை கொடுத்து அந்த உயிரை காப்பாற்றுவதற்கு உதவுவதை தவிர நாங்கள் அதுக்கு ஒரு கல்லை எடுத்து அடித்திருந்து மேலும் வாக்குறுத்துவது அல்ல நாங்கள் செய்ய வேண்டியது. කිසිම විදියක මේ අහවල් ආගමකයිති අහවල් භාෂාවක් ප්‍රකාශ කරනවා අහවල් ජාතියකයිති අහවල් රටකයිති කියලා හිතන්නේ නැතුව ඕනෑම මිනිහෙකුට විශාල මෛත්‍රියක් බුදුහාමුදුරුවෝ කියලා තියෙන්නේ අම්මා කෙනෙක් තමන්ගේ එකම දරුවට ආදරය කරනවා වගේ මුළු ලෝක සත්‍යයටම ආදරය කරන්නේ. எனவே நாங்கள் இந்த உலகில் அனைத்து விடயங்களுக்கும் நாங்கள் அன்பு செலுத்த வேண்டும் என்பதால் கூறுகின்றார். புத்தகமான அவர்கள் அவருடைய போதனையில் சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு தாய் ஒரு பிள்ளைக்கு எந்த அளவு பாசமாக இருக்கின்றதோ அந்த அளவு நாங்கள் சகல உயிர்களிடம் இவர் சிங்களம் இவர் தமிழ் இவர் உயர்வு இவர் தாழ்வு என்றெல்லாமல் அனைவரையும் ஒரே மாதிரியாக அன்பு செலுத்தக்கூடிய ரீதியில் நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும். මෛත්‍රියේ පිරිච්ච පුද්ගලයා යහපාලනයේ නායකයා. மைத்திரிයක් නැතුව යහපාලනයක් ඇති කරන්න බෑ. அன்பு நிறைந்தவர்களுக்கு தான் முடியும் நல்லாட்சிக்கு உட்பட. அன்பில்லாமல் ஒருபோதும் நல்லாட்சி வந்து செய்ய முடியாது. එතකොට අපි කරන හැම ක්‍රියාවක්ම අම්මා කෙනෙක් දරුවෙකුට කිරි දුන්නා. ගුරුවරයෙක් ශිෂ්‍යයන්ට ඉගැන්වුවා. වෛද්‍යවරයෙක් ලෙඩු බැලුවා. පැලෑටියකට සංග්‍රහ කරා. සත්වයන් ටිකක් බලාගත්තා. අවත අපිරිසිදු නොකර පරිසරය ආරක්ෂා කරගත්තා නම් අන්න එහෙනම් මේ මෛත්‍රිය කරුණාවට හැරවීමක්. நாங்கள் உண்மையிலே ஒரு தாய் ஒரு பிள்ளைக்கு எந்த அளவு பாசமாக பாலூட்டி சீராட்டி வளர்க்கின்றார்கள். அதே போல ஒரு ஆசிரியர் ஒரு மாணவியை எவ்வாறு நடத்துகின்றார்கள்.
அதே போல ஒரு வைத்தியர் ஒரு நோயாளியை இவ்வாறு நடத்துகின்றாரோ, அதே போல ஒரு செடியை பார்த்து தண்ணி பார்ப்பவர் இவ்வாறு அந்த செடிக்கு அன்பாக இருக்கின்றாரோ, அந்த மாதிரி நாங்கள் அனைத்து விடயங்களிலும் அனைத்து செயற்பாடுகளிலும் நாங்கள் அன்புடையவர்களாக இருக்க வேண்டும். මට හරියට මතක නැහැ 1967 වගේ. எனக்கு நன்றாக ஞாபகம் இல்லை. 1967ஆம் ஆண்டு அளவில் மாதிரி எனக்கு சிறிது ஞாபகம் இருக்கின்றது. මම මේ වගේ විශ්වවිද්‍යාල ශිෂ්‍යයෝ ටිකට කතා කරනවා විද්‍යෝදය කොළඹ. வித்யோதய என்ற அந்த இடத்திலிருந்து நான் இந்த மாதிரியாக ஒரு குழு, அதாவது பல்கலைக்கழக மாணவர் குழுவுக்கு நான் கதைத்தேன். එතකොටම මට ටෙලිෆෝන් කෝල් 3ක් එක සැරේටම ආවා. මේ රටේ අමාත්‍යාංශ ලේකම් 3 දෙනෙකුයි. நான் அவரை அழைத்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு 3 டெலிபோன் கால் வந்தது. அதாவது இந்த அமைச்சு மட்டத்தில் இருக்கின்ற செயலக நாயகம் 3 பேரிடமிருந்து ඒ 3 දෙනාම කිව්වා හරි වැඩේ අද නත්තල් දවසේ. ඒ නිසා පොලිසිය හමුදාව රාජ්‍ය සේවය ඔක්කොම නිවාඩුයි. මන්නාරමේ තිරුකේතීශ්වර වල සම්පූර්ණ විශාල ජලගල්මක් ඇවිල්ලා මූද දවාගෙන ඇවිල්ලා 100 ගානක් අතරමං වෙලා ගෙවල් දොරවල් කැඩිලා තියෙනවා. திருக்கேணீஸ்வரத்தில் அந்த நாளில் நடந்த ஒரு வெள்ளப்பெருக்கின் காரணமாக பல வீடுகள் அணிந்திருப்பதாக கேள்விப்பட்ட நேரத்தில் பின்னர் இன்று நத்தல் தினம், இன்று சமூக திணைக்களங்கள் அனைத்து காரியாலயங்களும் மூடப்பட்டிருக்கின்றன. එමෙලම ආරාධනා කරා අර ඇමති ඒගොල්ලන් එවුවා මට ගුවන් විදුලියට මම කතා කරලා කිව්වා අපේ සහෝදර ජනතාව මන්නාරමේ අතරමං වෙලා කීප දෙනෙක් මට අදත් හම්බුණා. අතරමං වෙලා වහාම ඒවට ඕනකට ආහාර පාන வாகன ශ්‍රමය දෙන්න ඉදිරිපත් වෙන්න කියලා. நான் வானொலி மூலமாக நான் அந்த அறிவிக்க வேண்டிய விடுத்தேன். எங்களுடைய சகோதரர்கள் இந்த மாதிரி ஒரு விபரீதத்துக்கு ஆளாக இருக்கின்றார்கள். உடனடியாக தேவையான உணவு பொருட்கள், நிவாரண பொருட்களை உடனடியாக வாகனங்களில் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொண்டேன். 24 පැයක් ඇතුළතදී ලොරි 30ක බඩුවා 24 மணித்தியாலங்கள் தான் சென்றன. 30 லொரிகளில் எங்களுக்கு பொருட்கள் தான் சேர்ந்தன. මම 300ක් විතර එක මන්නාරමට ආවා. நான் ஒரு 300 பேர்களை எடுத்துக்கொண்டு மாட்டுக்கு வந்தேன். එනකොට අර මේ එක තැනකින් පයින් යන්න බෑ ගලලා. එතෙන්දී කවුරුද එනවා මහත්තයෙක්. ඒකට මහත්තයෙක් කියලා කලින් යනවා පුළුවන්. அந்த இடத்தில் வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு இடத்தில் அந்த இடத்தை கடக்க முடியாமல் இருந்தது படிக்க காரணமாக அந்த மாதிரியான இடத்தில் நாங்கள் இருக்கும் பொழுது ஒரு அதிகாரி வந்தார். அவரை அதிகாரி என்று சொன்னேன் நான். ஏன்? அவர் கலிசன் அணிந்திருந்தபடினார், ஆட்டத்தை அணிந்திருந்தார். மகத்தையா மகன் மகனா உப காவுது. அவர் என்னிடம் கேட்டார், நீங்கள் யார் என்று. மக்கள் சாமானிய புரட்சி. நான் ஒரு சாதாரண பிரஜை என்று நான் பதிவு சொன்னேன். தேசபாலகியக்கூட නෙමෙයි. நான் ஒரு அரசியல்வாதியும் இல்லை. நிலதாரியக்கூட නෙමෙයි. நான் ஒரு அதிகாரியும் இல்லை. අහිංසක මිනිස්සෙක්. நான் ஒரு அப்பாவி மனிதன். මේ සංහිතක මිනිස්සු අතරමං වෙලා කියලා ආරම්භي ඒ නිසා රජයේ තීරීමක් අනුව මේ ලොරි 30ක බඩුත් තරම් යනවා. இவ்வாறாக நான் கேள்விப்பட்டேன், நீங்கள் இவ்வாறாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று. எனவே நான் ஒரு மனிதன் என்ற ரீதியில் என்னோட பொருட்களை சேர்த்துக் கொண்டு அந்த அப்பாவி மக்களுக்கு பகிர்ந்து கொள்வதற்காக சென்று கொண்டிருக்கின்றேன் என்று. මේ මෝඩ මිනිහා ෆර්නැන්ඩෝ කියලා නම කිව්වට කවන්නේ ඕන උසාවියෙන් බැරි ඔබතුමන් වගේ නඩුවන්නේ. මේ මෝඩයා මම අහනවා ඕවා බෙදන්න ඉස්සෙල්ලා පුරවැසියද කියලා දන්නවද කියලා. அந்த மூன்று மனிதன் என்னிடம் கேட்டார், நீங்கள் இதனை பகிர்ந்ததற்கு முன் இந்த இது எங்களை பிரச்சனைகளுக்கு நீங்கள் முதலில் பார்த்தீர்களா என்று. පුරවැසියට විතරේ බඩගිනි තියෙන්නේ. இந்த நாட்டு பிரஜைக்கு மாத்திரமா பசி இருக்கின்றது. කන්න දීලා එන්නත් අනින්න දීලා නිදා ගන්න තැන දීලා වතුර ටිකක් දී ඊට පස්සේ ආන පුළුවන් જાතිය මොකද කුලේ ඕන. முதலிலே நாங்கள் அவருடைய பசியை தீர்க்க வேண்டும், அவருடைய தாகத்தை தீர்க்க வேண்டும், அவருடைய அடிப்படை தேவையை அவரை இடத்தில் நிறுத்திவிட்டு வேணும் என்றால் கேட்கலாம். என்ன யார் நீங்கள் என்று கேட்கலாம். தேவையில்லை. ඔන්න ඔය වගේ මෝඩ වලක් තමයි වැඩියම මේ රට පාලනය කරේ.
அவ்வாறான மூடர்கள் தான் இந்த நாட்டை அரசாண்டார்கள். திருக்கேதீஸ்வரன் கோவில தத்துவம் கோவில மகாலா லோக்கம் இல்ல. நான் திருக்கேதீஸ்வரத்துக்கு உள்ளே செல்லும் பொழுது அங்கே அந்த கூரைகள் எல்லாம் கூட அழிந்திருந்தன. அவ்வளோ கோவில் இடத்துல ஒருவர் அறிந்தார் கோயிலுக்குள்ளிருந்து வெளியே ஒரு வேட்டி ஒன்றை சுத்தி கொண்டு அறிந்த வயச